மொட்டை மாடி அப்படின்னு சொன்னாலே நெறைய பேத்துக்கு நெறைய விதமான மெமோரீஸ் எல்லாம் வந்து அந்த இடத்துல பண்ணதெல்லாம் வந்து ஞாபகம் வரும். பிளஸ் அந்த மொட்டை மாடியில வந்து நெறைய விஷயங்கள வந்து கிரியேட்டிவா வந்து பண்ணணும்னு சொல்லி வந்து நெறைய பேர் சின்ன வயசுலேருந்தே வந்து யோசிச்சும் வந்து வச்சிருந்திருப்பாங்க. அப்படி யோசிச்சு வச்ச மாரி தான் வந்து நயன்தாரா அவர்கள் ஒரு விஷயம் ஒண்ணு வந்து பண்ணியிருந்திருக்காங்க. தன்னோட வீட்டினுடைய மொட்டை மாடியிலேயே வந்து அவங்களோட ட்ரீம் ஆஃபீஸ வந்து பில்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா அந்த ஆஃபீஸ வெறும் 30 நாட்கள்ல வந்து கட்டியும் வந்து முடிச்சிருந்திருக்காங்க. நயன்தாரா அவர்களுக்கு இந்த ஆஃபீஸ வந்து மொட்டை மாடியில கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு ட்ரீமாவே வந்து இருந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த ஆஃபீஸ் கட்டுனத பத்தி ஒரு சில விஷயங்கள் அவங்களும் வந்து ஷேரும் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. இது வந்து எங்களோட ஒரு மேஜிக்கல் ஜர்னியா தான் வந்து இந்த ஒரு கிரியேஷன்ல வந்து இருக்குது. எங்களோட ட்ரீம் ஆஃபீஸ வந்து கட்டுனதுல. அதுவும் வெறும் 30 நாட்கள்ல வந்து கட்டி முடிச்சதுங்கிறது லிட்டரலா எங்களோட ட்ரீம வந்து ட்ரூவா வந்து மாத்துனதுக்கான ஒரு விஷயமா தான் வந்து அமைஞ்சிருந்திருக்குது. ஸோ இது வந்து ட்ரூலி ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மொமெண்ட்டா தான் வந்து எங்களோட லைஃப்ல வந்து இருக்க போகுது. ஸோ இத கட்டி குடுத்தவங்களுமே வந்து எல்லாத்தையும் ரொம்ப பெர்ஃபெக்ஷனா வந்து நாங்க என்ன மாதிரி எதிர்பார்த்தோமோ அந்த மாரி விஷயங்கள வச்சு தான் வந்து பண்ணியும் வந்து குடுத்திருந்திருக்காங்க. ஸோ இந்த ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணதுக்கு நான் உங்களுக்கு தேங்க்கும் வந்து பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை கட்டி கொடுத்த அந்த சைடு இருக்கிறவங்களுக்கும் வந்து அந்த இடத்துல கிரெடிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸ்ல நயன்தாரா அவர்களை பார்க்கும்போது அவங்களோட ட்ரீமை வந்து எல்லாத்தையுமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு அன்பான கணவர், அழகான குழந்தை, அவங்களுக்குன்னு ஒரு பிராண்டை வந்து கிரியேட் பண்ணி அதை அவங்க சைடு இருந்துமே வந்து ப்ரொமோட்டும் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் ஆஃபீஸே இந்த ட்ரீம் ஆஃபீஸில் வந்து மாத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. குறிப்பாக சில வருஷங்களுக்கு முன்னாடி நயன்தாரா அவர்களோட பர்சனல் வாழ்க்கையில் என்னென்ன நடந்துக்கிறதுங்கிறது தெரிஞ்சுக்க முடியாம தவிச்சிட்டு இருந்த ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல அவங்க கொடுக்குற ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து படங்களையும் தாண்டி ஆஸ் அ பர்சனாவும் பிடிக்கிற வகையில வந்து அமைச்சிட்டு இருக்குது. ஒருவேளை உங்களுக்கும் நயன்தாரா பிடிக்கும் அப்படின்னு இருந்ததுன்னா அவங்க கிட்ட என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கறத வேணா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பார்த்துட்டு படம் பிடிக்கல அப்படின்னா என்ன நாக்கப்படுகிற மாதிரி கேளுங்க. குடும்பங்கள் கொண்டாடும் முதல் ஏ சர்டிபிகேட் திரைப்படம் அது பிரஷோ மாதிரியே இல்லை இன்னைக்கு ஆக்சுவலி. அப்போ ஏன்னு தெரிஞ்சுதான் படம் பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் ஆமா சார் இது படத்துல இருந்து தானே கட் பண்ணிருக்கோம். பிரஸ் மீட்லயே நடந்த சண்டை வீடியோ நீங்க பாத்திருக்கீங்க. ஏன்னா அது அவன் சொல்ற விதத்திலேயே அவங்களுக்கு எந்த அளவுக்கு அதை பிடிச்சிருக்கும்னு நமக்கு தெரியும். நல்லா இருந்ததுன்னா யாருமே சொல்லுவாங்க. ஏதாவது இருக்கும் அவருக்கு ஜேர்னலிஸ்ட் என் கையை பிடிச்சி இழுத்தார். எனக்கு இப்போவும் அந்த பிரஸ் மீட்டை நினைச்சா ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது. அந்த மெயின் ஆஃபீஸர் சென்சார் வந்து இது ஒரு பெரிய புளுத்தி மாதிரி அவரு எதனால இவ்வளவு பெண்களுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்றது தெரியல. அப்படியே செருப்பால் அடிச்ச மாதிரி கூட இருந்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க. அதான் ஒரு 95 கூட இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க எழுதுனதே ரிவ்யூஸ், அவ்வளோ ரிவ்யூஸ், வீடியோ ரிவ்யூஸை நீங்க பார்த்துருப்பீங்க. எல்லாருமே உச்சக்கட்ட யூடியூப்ல போனா நம்ம என்ன வேணா பார்க்கலாம். அது பேரண்ட்ஸ் அதை எந்த அளவுக்கு அதை கரெக்டாக ஹேண்டில் பண்றாங்க. கெட்ட வார்த்தையை என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க. கிட்ட படம் வாழ்த்துக்கள்.